அந்த ஊர்ல இருக்க பழைய கடையை வாங்கி அதை கமர்ஷியல் ஆக்கலாங்கிற ஐடியாவோட அந்த கடைக்கு வந்த பிசினஸ்மேன் விற்கிறீங்களான்னு மொட்டையை கேட்க அவங்களும் ஆமா விற்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளோன்னு கேட்கறான். முதல்ல சாப்பிடு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து அங்க வந்த ஓனர் அங்க இருக்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வைக்கிறாங்க. அதோடு இல்லாம அங்க ஃப்ரீயா ஜூஸ் டீன்னு நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த ஆளு எப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயா தராங்கன்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்தா அங்க இருக்க நாய் கூட செம குண்டா இருக்கு. பில் பே பண்ணலான்னு வந்தவரு எவ்வளோன்னு கேட்க 35 ரூபான்னு ஓனர் சொன்னா, என்னதே இவ்வளவு பெரிய கடை 35 ரூபாயான்னு கேட்கறான். கடையெல்லாம் நாங்க ஒண்ணு விற்கல, நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லு 35 ரூபான்னு அந்த லேடி சொல்ல நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இவ்வளவு லோவான ரேட்டுக்கு இவ்வளவு சாப்பாடு தரீங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாருப்பா, என் கடையில சாப்பிட்றவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த சாப்பாட்டுல இருந்து 1-2 காசு மிச்சம் முடிச்சாதான் அவங்க வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு அந்த ஓனர் சொல்ல இவனுக்கு ரொம்ப டச் ஆயிடுது. இங்க காசை விட மனுஷங்களும் மனசுதாப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, காசு பணம்னு சுத்திட்டு இருக்க இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு சில நல்லவங்களே இருக்காங்கல்ல. நீங்க சாப்பிட்ட ஒரு சூப்பரான ஹோட்டலை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.